வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். வழக்கம் போல தான் அக்பர், பீர்பால் கதை. ஒரு நாள் அக்பர் தன்னுடைய தோட்டத்துல காலார நடந்துகிட்டு இருந்தாராம். அவருக்கு குளிர்ல அந்த தோட்டத்துல இருக்கிற மலர்களை பார்த்துட்டு சாயந்தர வேளையில நடக்கிறது ரொம்பவும் பிடிக்குமா. அப்படி நடக்கும்போது அவர் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குமா. அப்படிதான் அன்னைக்கும் அந்த தோட்டத்துடைய அழகை பார்த்துக்கிட்டே அக்பர் நடந்துட்டு இருந்தாராம். அவர் தோட்டத்து மேல இருந்த அழகுல மதி மயங்கி இருந்ததுனால வழியில இருந்த கல்லை பார்க்கலையா. அப்ப தெரியாம ஒரு கல்லுல கால் அடிச்சுக்கிட்டாராம். ரத்தம் வந்துருச்சாம். உடனே கோபம் கொண்ட அக்பர் தோட்டக்காரனை கூப்பிட்டு கத்துனாராம். அப்பதான் மண்வெட்டி எடுக்கிறதுக்காக தோட்டக்காரன் வேற பக்கம் போயிருந்தாராம். அக்பர் கூப்பிட்டது காதுல விழுவையா. எவ்வளவோ கத்தியும் தோட்டக்காரர் வராதனால அக்பருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சான். அவரு அரண்மனை நோக்கி போனாராம். அப்படி போகும்போது காவலாளிகிட்ட நாளைக்கு தோட்டக்காரனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட காவலாளிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாம். உடனே அவரு அக்பர்கிட்ட கேட்டாராம், மன்னா தோட்டக்காரர் எதுக்கு தூக்குல அப்படின்னு. அக்பர் ரொம்ப கோபத்தோட சொன்னாராம், நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன், நான் காலை கல்லு இருக்கிறது தெரியாம அதுல போய் இடிச்சுக்கிட்டேன், ரத்தம் வந்துருச்சு. அப்ப தோட்டக்காரனை கூப்பிட்டேன், தோட்டக்காரங்க வரவே இல்லை. அந்த அலட்சியத்துக்காக தான் அவர் நான் தூக்கில போடுறேன். என்னுடைய அரண்மனையில எல்லாம் முழு கவனத்தோட வேலை செய்யுங்க. இல்ல அலட்சியமா வேலை செய்யறதுன்னா யாரும் வேலை செய்ய வேண்டாம். அதை மீறி நீங்க அலட்சியமா இருந்து நான் பார்க்க நேர்ந்தா கண்டிப்பா தூக்குதான். நாளைக்கு அந்த தோட்டக்காரனுடைய தூக்கு ஏறுறது படலம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். இனிமே யாரும் வேலையில அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட காவலாளிக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சான். தோட்டக்காரன் வந்தனும் தோட்டக்காரனை 2 காவலர்கள் சேர்ந்து போய் கைது செஞ்சாங்களாம். கைது செய்யும்போது இந்த மாதிரி அவருக்கு நீ சரியா பதில் சொன்னதால உன்னை தூக்கில போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட தோட்டக்காரனுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சான், அதிர்ச்சியாவும் இருந்துச்சான். இதுக்கெல்லாம் போய் தூக்கில போடுவாங்கன்னு கதறி கதறி அழுதாராம். அவரு மட்டும் இல்ல, அவரோட மனைவியும் தான். இதை பார்த்த காவலர்களுக்கு பரிதாபமா இருந்துச்சான். காவலாளிகள் தோட்டக்காரனுக்கு ஒரு யோசனை சொன்னாங்களாம். இப்ப நீ எங்க கூட வந்துரு, உன் மனைவிய போய் பீர்பாலை பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரனுடைய மனைவி தலைவலி கோரமா போய் பீர்பாலை பார்த்தாங்களாம். பீர்பால் ஒரு சில ஆலோசனை சொன்னாங்களாம். அத தோட்டக்காரனுடைய மனைவி போய் அவர்கிட்ட சொன்னாங்களாம். அடுத்த நாள் காலையில அவ கொடிச்சான். அப்ப அந்த தோட்டக்காரர் அங்க கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாராம். அவருக்கு இந்த மாதிரி தண்டனை இருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம். அப்ப அந்த தோட்டக்காரர் அக்பரை பார்த்து மரியாதையோட சலாம் வச்சாராம். வச்சுட்டு உடனே காரி துப்புனாராம் அந்த அவையில எல்லாரும் முன்னாடியும். பார்த்து அக்பருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சான். உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துமே நீ அடங்கலையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்தே நீ செய்வ? உனக்கெல்லாம் தூக்கு தண்டனை மட்டும் இல்ல, வேற ஏதாவது தண்டனையும் தரணும் அப்படின்னு அக்பர் ரொம்ப கோவப்பட்டாராம். அதுக்கு அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், மன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணல. நீங்க என்னை கூப்பிடும் போது மண்வெட்டி எடுக்கிறதுக்காக நான் தோட்டத்து வீட்டுக்கு போயிருந்தேன். அதனால நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல. இதுக்கெல்லாமா போய் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நாளைக்கு மக்கள் யாரும் உங்களை காரி துப்பிடக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் காரி துப்பினேன். இப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா தோட்டக்காரன் அவையில போய் அக்பரை பார்த்து காரி துப்பனா, அதனாலதான் அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. யாருமே இப்படி உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. இப்பயும் நான் நிம்மதியா சாவேன் உங்க பேரை காப்பாத்துனதுனால. எப்படியோ உங்க பேர் காப்பாற்றப்பட்டுருச்சுல மன்னா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டதுதான் அக்பருக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டோம், அவன் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்றத கேட்கலையே, கோவத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு யோசிச்சாராம். அப்புறம் இன்னொரு சேர்த்து யோசிச்சாராம், கண்டிப்பா இந்த யோசனைய இவனுக்கு சொன்னது பீர்பாலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை வர சொல்லி அவருக்கு பாராட்டு தெரிவிச்சாராம்.